சாதி பார்க்காதீங்க, அசோகனுக்கு ஓட்டு போடாதீங்க. ஏன் தெரியுமா? நம்ம ஊர்ல என்ன நடக்குது தெரியுமா? சொந்தக் கட்சியினரையே மதிக்காதவர் அசோகன் இப்போ கூட்டணி கட்சியினரையும் சரியாக கவனிக்கவில்லை. திமுகவினருக்கு தேர்தல் செலவுக்கு தேவையான பணம் கொடுக்க வேண்டிய இடத்தில் 2021 கொடுத்ததுல பாதியளவு கூட இம்முறை தராமல் இழுத்தடிக்கிறாராம். தேர்தல் பணிமனையில் சாப்பாட்டு டோக்கன் விஷயத்தில கூட அதிருப்தி வெளிப்பட்டிருக்கிறது. அவரோட மனநிலை என்ன தெரியுமா? மேல இருந்து என்ன வருதோ அதை மட்டும் கொடுத்தா போதும். தன் சொந்த பணத்திலிருந்து ஒரு ரூபாய் கூட செலவழிக்கப் போவதில்லை. அதனாலதான் கூட்டணி கட்சியிலேயே ஒரு கேள்வி எழுகிறது. காங்கிரஸ் ஜெயிக்காவிட்டால் திராவிட முன்னேற்றக் கழக தலைமைக்கு முதலமைச்சர் நாற்காலி கிடைக்காமலா போய்விடும்? இது கேள்வியா? இல்ல சலிப்பா? இது இப்போ நடந்து கொண்டிருக்கும் விஷயம் மட்டுமில்ல. சிவகாசியின் வரலாறே இதைச் சொல்லுது. பெரிய முதலாளிகள் சிவகாசி டவுனில் அவர்களின் ஆட்சிதான். சேர்மன் பதவியில் இருந்தவர்கள் அரசு புறம்போக்கு நிலம் முதல் கண்மாய் புறம்போக்கு வரை அதிகாரிகளின் துணையுடன் வளைத்து சொந்தமாக்கிக் கொண்டனர். இதற்குச் சாட்சி சிறுகுளம் கண்மாய். இன்று அது பாதியாகச் சுருங்கிப் போயிருக்கிறது. சிவகாசியில் பாதிக்கும் மேற்பட்ட இடங்கள் இப்படித்தான் முதலாளிகளின் வசமாகிப் போனது. இப்போ கேளுங்க, அசோகன் எங்கே குடியிருக்கிறார்? விதிமீறலாக வளைத்த ஒரு பார்க் சைட்டில்தான். அது அவரது தந்தை AMS கணேசன் சேர்மனாக இருந்தபோது நடந்த முறைகேடு. அது காமராஜரே கண்டித்த விஷயம். இப்போ சமூக வலைத்தளங்களில் என்ன பேசுறாங்க? நாடார் சமுதாய மக்களே சிந்திங்க, அசோகன் நம் இனத்தவர் என்று சாதி பார்த்து ஓட்டு போடாதீங்க. காமராஜர், சங்கரலிங்கனார் அவர்களின் தியாகத்தை நினைச்சு பாருங்க. யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களியுங்கள், அது உங்கள் உரிமை. ஆனா சாதி அடிப்படையில வாக்களிக்காதீங்க. இன்னொரு கேள்வி, பட்டாசு தொழில் நம்ம ஊரின் உயிர். ஆனா என்ன நடக்குது தெரியுமா? விதிமீறல் நடக்குது. சாதாரணமா இல்ல. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? லஞ்சம். ஒரு அதிகாரி விடாமல் லஞ்சம். லட்சங்களில், மொத்தமா பார்த்தால் கோடிகளில். அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து சமாளிச்சிட்டா என்ன விதிமுறையாயிருந்தாலும் கடைப்பிடிக்க வேணாம்ங்கிற தைரியம். இந்த தைரியம் பட்டாசு ஆலை முதலாளிகளுக்கு எங்கிருந்து வருது? அந்த லஞ்சத்திலிருந்துதான். பாதுகாப்பு விதிகள் பின்பற்றப்படல. அனுமதிய மீறி உற்பத்தி நடக்குது. அதிக அளவில் வேலை வாங்குறாங்க. அதுக்குப் பிறகு என்ன? ஒரு விபத்து, இன்னொரு விபத்து, மீண்டும் உயிரிழப்புகள். இது தவறா நடக்கிற விஷயம் இல்ல, நடக்க விட்டு வேடிக்கை பார்க்கிற விஷயம். அப்ப கேள்வி என்ன? இந்த லஞ்சத்துக்கு எதிராக யார் பேசணும்? MLA பேசணும் இல்லையா? பட்டாசு தொழிலையும் பட்டாசு தொழிலாளர்களையும் காப்பாத்த MLA முன்வரணும் இல்லையா? அவருக்குள் ஓடிக்கொண்டிருப்பது எந்த திட்டத்திலிருந்து என்ன கிடைக்கும் என்ற கணக்குதான். இதைத்தான் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் குரலாக நெட்டிசன்கள் மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அசோகன் ஆடிப்போயிருக்கிறார். சாதி பார்க்காதீங்க, உண்மையை மட்டும் பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.